கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கிறிஸ்துவியலை இறையியல் பாடமாக கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்கலாம். வார்த்தையாகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே மனிதனாகவும் தூதனாகவும் வெளிப்பட்டு மக்களை சந்தித்தார் என்று கடந்த நிகழ்ச்சிகளிலே கற்றோம். அது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார். தேவனுடைய வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார். 1 சாமுவேல் 3:21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு வார்த்தையாக, சிலருக்கு மனித வடிவத்தில் வந்தார். ஆபிரகாம், யாக்கோபுக்கெல்லாம், யோசுவாவுக்கெல்லாம். சிலருக்கு தூதன் வடிவத்தில் வந்தார். ஆகாருக்கு, மனோவாவுக்கு தூதன் வடிவத்தில் வந்தார். பிலேயாமுக்கு. சாமுவேலுக்கு வார்த்தையாக வெளிப்பட்டார். ஒரு வார்த்தை, ஒருவேளை சத்தம் கேட்டிருக்கலாம், அல்லது வார்த்தையாக அவனுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தை வெளிப்பட்டிருக்கலாம். வாயிலே அந்த வார்த்தை வந்திருக்கலாம், அல்லது வார்த்தையாக ஒரு சத்தத்தை அவன் கேட்டிருக்கலாம். தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார். கடைசி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். லூக்கா 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அன்னாவும் காய்ஃபாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்போ அவன் இயேசுவை சந்திக்கல, யோவான் ஸ்நானகன். அதுக்கப்புறம்தான் ஒரு 19-20 வசனங்கள் கழித்து தான் சந்திக்கிறான் இயேசுவை. அது வரைக்கும் வார்த்தை தான் உனக்கு உண்டானது. வார்த்தையாகத்தான் அவர் ஞானமாயும் இருந்தார், வார்த்தையாயும் இருந்தார், குமாரனாயும் இருந்தார். முதல்ல ஞானமாக மட்டும் இருந்தார், அதுக்கப்புறம் ஞானமாயும் வார்த்தையாயும் இருந்தார், அதுக்கப்புறம் ஞானமாயும் வார்த்தையாயும் குமாரனமாயும் இருந்தார். அதனால வார்த்தையாக வெளிப்பட்டார். தன்னை அவர் வெளிப்படுத்தலை. அது வரைக்கும் ஒரு குமாரனா, மனிதனா, கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்தினார். மெய்ப்பருக்கு, சாஸ்திரிகளுக்கு, அதே போல மரியாளுக்கு, யோசேப்புக்கு, தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, தன்னுடைய ஊர்க்காரர்களுக்கு மட்டும்தான் மனிதனாக தான் தெரியும். அதுவும் யோசேப்புக்கு, மரியாளுக்கு தான் அவர் தேவனுடைய குமாரன்னு தெரியும். மற்றவங்கெல்லாம் அவரை மனிதனாக தான் பார்த்தாங்க. யோவான் ஸ்நானகன் இன்னும் இயேசுவை சந்திக்கலை. சந்தித்ததா வேதத்தில் குறிப்பு இல்லை. ஒருவேளை சந்திச்சிருக்கலாம். சந்திச்சிருந்தா கூட அவர் சொந்தக்காரங்க, 2 பேரும் சொந்தக்காரங்க. மரியாளும் யோவான் ஸ்நானகன் அம்மாவும் சொந்தக்காரங்க. நம்ம சொந்தக்காரரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது தான் தேவனுடைய குமாரனுங்கிற வெளிப்பாடு உண்டாச்சு. அதுக்கு முன்னால் எப்படி வெளிப்பாடு வந்துச்சு? தேவனுடைய வார்த்தை அவனுக்கு, யோவான் ஸ்நானகனுக்கு உண்டானது. அது ஒரு சத்தமாக வந்திருக்கலாம், அல்லது அது வார்த்தையாக அவன் வாயிலையோ அவனுடைய இருதயத்திலேயோ வந்திருக்கலாம். அதைத்தான் எபிரேயரில் நம்ம படிக்கிறோம். இயேசு இந்த மனிதனாக உலகத்தில் பிறக்கிறதுக்கு, வெளிப்படுறதுக்கு முன்னால் 1 வசனம் 1 அதிகாரம் எபிரேயர், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காக ஆண்டவர் பேசினார். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார், முழுசாக பேசலை. கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் ஒரு பகுதி மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் அவர் முழுவதுமாக பேசினார். தன்னுடைய முழு செய்தியை சொல்லிட்டார். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னப்பட்ட செய்தி எல்லாமே கொஞ்சம் ஒரு பகுதி தான், அரைகுறை செய்தி தான். ஆனால் குமாரன் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தி முழு செய்தி. அதைத்தான் எபிரேயர் 1 முதல் 2 வசனங்களில் தொடர்ந்து படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:2 தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகும். 1 ராஜாக்கள் 17:2 சொப்பனத்திலையும் பேசுவார், தரிசனத்திலையும் பேசுவார். முக்கியமாக தேவனுடைய வார்த்தை உண்டாகும். 17:2 1 ராஜாக்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அங்கே ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. முதல்ல பஞ்சம் வந்தபோது தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 2வது, தண்ணீர் வற்றி போயிற்று. ஆற்றுல தண்ணி இல்லை, இப்போ குடிக்க தண்ணி இல்லை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அதனால் கர்த்தருடைய வார்த்தை, அவர் வார்த்தையின் வடிவத்தில், மனித வடிவத்தில் வந்தது மட்டுமல்ல, தூதன் வடிவத்தில் வந்தது மட்டுமல்ல, வார்த்தை வடிவத்திலேயும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர் வெளிப்பட்டார். சகரியா 8:1 எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் பெரும்பாலும் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வார்த்தை உண்டாயிற்று. சிலருக்கு தான் அது பாரமாக வந்துச்சு, சிலருக்கு தரிசனமாக வந்துச்சு. பல நேரங்களில் பல தீர்க்கதரிசிகளுக்கு அது வார்த்தையாக தான் வந்தது. சகரியா 8:1 சகரியாவுக்கு சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி, அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் வார்த்தையாக அவர் வெளிப்படுகிறார். அவர் ஞானமாக வெளிப்படுகிறார். அதுவும் இப்போ நடக்குது, இப்போவும் நடக்கும். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அது அப்படியே நம்ம மனசில் சில எண்ணங்கள் தோன்றும். என்ன முடிவு எடுக்கணும், அதான் ஞானம். என்ன முடிவு எடுக்கணும்னு சில எண்ணங்கள் தோன்றும். அதை நாம் செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுதான் ஞானம். எப்படி இந்த எனக்கு திடீர்னு அப்படி தோன்றியது, திடீர்னு அப்படி மனசில் திடீர்னு ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர் ஞானமாக நமக்குள்ள அவர் வெளிப்படுகிறார். இப்போதும் அது செய்கிறார். நேற்று இன்று என்றும் மாறாதவர். இப்போதும்
அவர் வார்த்தையாக வெளிப்படும். நம்ம வாயிலே சில நேரம் வார்த்தை வந்துடும், இல்லை யாருடைய வாயிலேயாவது அந்த வார்த்தை வரும். நமக்கு ஆண்டவர் பேச வேண்டிய வார்த்தை நம்முடைய வாயிலையோ, யார் வாயிலையோ, ஒரு பாடகர் வாயிலையோ, ஒரு பிரசங்கியார் வாயிலையோ, ஒரு தேவப்பிள்ளை வாயிலையோ, அல்லது நம்ம வாயிலையோ வந்துடும். நம்ம வாயிலே கூட வந்துடும் இந்த வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம தான் பேசியிருப்போம். எப்படி இந்த வார்த்தையை பேசணும்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை அறியாமலே இந்த வார்த்தையை பேசியிருப்போம். அது தேவனுடைய வார்த்தை. அதனால் இப்போதும் அவர் வெளிப்படுகிறார். சிலருக்கு மனித வடிவத்தில் வருகிறார், சிலருக்கு தூதர் வடிவத்தில் இப்போதும் அவர் வெளிப்படுகிறார். நேற்று இன்று என்று மாறாதவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி அவர் வெளிப்படுவது குறைவு, அவ்வளவுதான். ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்குள்ள ஆவியானவர் இல்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கார், தேற்றரவாளனாக இருக்கார். அதனால் அதிகமாக அவர் மனிதனா தூதனா வருவதற்கு அவசியம் இல்லை. ஆனால் அவசியம் ஏற்படும் போது அவர் தூதனாக மனிதனாக இப்போதும் வெளிப்படுகிறார். சாது சுந்தர் சிங்குக்கு அவர் தரிசனமானார். பலருக்கு அப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் பல தேவ மனிதர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அவர் அதுக்கப்புறம் அவர் குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஸ்ரீயின் வித்தாக அவர் வெளிப்பட்டார். ஆதியாகமம் 3:15 சொல்கிறது, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்ரீயின் வித்து, ஸ்ரீயின் வித்து இயேசுவுக்கு பேரு பெண்ணின் வித்துன்னு பேரு. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் ஆணின் வித்து பெண்ணின் வித்து இரண்டும் இணைந்தால்தான் அது கருவாகி அது குழந்தையாகிறது. ஆனால் ஸ்ரீயின் வித்து ஒரே ஒருவர் தான், இயேசு மட்டும்தான். ஆதாம் கூட ஸ்ரீயின் வித்து கிடையாது, எந்த வித்தும் கிடையாது. ஸ்ரீ ஆதாம் வித்து இல்லாதவன் ஆதாம். அவன் நேரடியாக ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். ஏவாள நாம் ஆணின் வித்து என்று சொல்லலாம் ஒரு விதத்தில். ஏன்னா ஆணினுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அதனால் அவள் ஆணின் வித்துன்னு அவளை சொல்லலாம் ஒரு விதத்தில். ஆதாமே வித்து இல்லாதவன் சொல்லலாம், வித்தின்றி பிறந்தவன் சொல்லலாம். ஏவாள அவன் ஆணின் வித்து, ஆணின் வித்தினால் மட்டும் படைக்கப்பட்டவள், ஆணினுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் என்று சொல்லலாம். இயேசு ஒரு ஸ்ரீயின் வித்து. அவர் மரியாளுடைய வித்து மட்டும்தான், வேற எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆணின் வித்தும் இணைந்து கருவாகவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மரியாளுடைய வித்து மட்டுமே, மரியாளுடைய வித்து வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ரெண்டும் இணைந்து அவர் இயேசுவாக பிறந்தார். ஒரு தேவனுடைய மனுஷன் பரலோகத்துக்கு போனார், தரிசனத்தில் பரலோகத்துக்கு போனார், மரியாளை பார்த்தார், இயேசுவை பார்த்தார். ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னார், எந்த ஒரு நபரிடத்திலும் ரெண்டு பேருடைய சாயலம் இருக்கும், அப்பா சாயலம் இருக்கும், அம்மா சாயலம் இருக்கும். அளவு குறைவாக இருக்கலாம், அளவு வித்தியாசப்படலாம், கோணம் வித்தியாசப்படலாம். எந்த நபரிடத்திலும் அப்பாவின் சாயலும் இருக்கும், அம்மாவின் சாயலும் இருக்கும். ஆனால் இயேசுவிடத்தில் 100க்கு 100 அம்மா சாயல் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் எந்த ஆணின் வித்தும் இல்லாமல் பிறந்தவர். மரியாளுடைய வித்தினால் மட்டுமே அவருடைய இயேசுனுடைய மனித சரீரம் முழுக்க முழுக்க மரியாளிடத்திலிருந்து வந்தது. ஆகினால முழுக்க முழுக்க அவர் மரியாளுடைய சாயலில் இருந்ததாக சொன்னார். அவர் ஸ்ரீயின் வித்து.
அதனால தான் அவர் பரிசுத்தமாக பிறந்தார். லூக்கா 1:35 சொல்கிறது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆதலால் புருஷனை அறியனே, எந்த ஒரு ஆணோடு எனக்கு சரீர தொடர்பு இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ தேவதூதன் சொல்கிறான், எந்த ஆணோடையும் உனக்கு தொடர்பு இப்போதைக்கு ஏற்படாது, உடனே ஏற்படாது. பரிசுத்த ஆவி உன் மேலே வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன் மேலே வரும். ஆகையால் எந்த ஒரு ஆணனுடைய தொடர்பும் இல்லாமல் குழந்தை பிறக்க போகிறபடியால், ஆகையால் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா ஆணனுடைய வித்தில் தான் பாவம் இருக்குது, ஆதாமுடைய வித்தில் தான் பாவம். ஆதாம் பாவம் செய்ததனால தான் எல்லாரும் சபிக்கப்பட்டாங்க. ஏவாள் பாவம் செய்ததனால அல்ல, ஆதாம் பாவம் செய்ததனால தான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் படிக்கிறோம். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவியானார்கள், மரணத்துக்கு உட்பட்டார்கள் என்று ரோமர் 5 சொல்கிறது. அதனால் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரிக்கிறதுன்றது ஒரு ஆணுடைய சரீர தொடர்பில் ஏற்படுவது, ஒரு ஆணுடைய வித்தினால ஏற்படுவது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவான 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், எந்த மனுஷனுக்கும் அது பொருந்தும், இயேசுவை தவிர எல்லா மனுஷனுக்கும் அது பொருந்தும். அம்மா வயிற்றில் பிறந்த எந்த ஒரு மனுஷனுக்கும் அது பொருந்தும். 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். துர்க்குணம், எங்கள் அப்பா ஈசா கிட்ட இருக்கிற துர்க்குணம் எனக்குள்ளே வந்துடுச்சு. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏன்னா ஈசாயை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் இன்னொரு பெண்ணோடு போய் தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு முறையற்ற ஒரு தொடர்பு இன்னொரு பெண்ணோடு அவருக்கு இருந்ததுன்னு பாரம்பரிய கதைகள் சொல்லுகின்றன, சரித்திர கதைகள் சொல்லுகின்றன. வேதத்தில் குறிப்பில்லை. இவனும் ஒரு பாவத்தில் விழுந்துட்டான்ல, இன்னொருனுடைய மனைவியை தொட்டு விட்டான் அல்லவா. அதனால தான் சொல்கிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதுக்கு காரணம், அது ஒரு காரணத்தை சொல்கிறான். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரிக்கும் போதே பாவம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, எங்கள் அப்பாவினுடைய வித்திலிருந்து, எங்கள் அப்பாவுடைய விந்திலிருந்து பாவம் எனக்குள்ளே வந்துடுச்சு, துர்க்குணம் எனக்குள்ளே வந்துடுச்சு. பாவன்றது பொதுவானது, துர்க்குணன்றது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு துர்க்குணம் இருக்கும். ஈசா கிட்ட இருந்த துர்க்குணம் தாவீதுக்குள்ளே வந்துடுச்சு. பாவன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு எந்த ஆணின் வித்து இல்லாமல் பெண்ணின் வித்தினால் மட்டும் பிறந்ததுனால அவருக்குள்ள துர்க்குணம் வரலை, அவருக்குள்ள பாவம் வரலை. பறக்கும்போது துர்க்குணம் இல்லாமல் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக பிறந்தார். அதனால தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நன்மை தீமை அறியாதவராக பிறந்தார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக அது சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறக்கும்போதே ஒரு கதை சொல்லுவாங்க புத்தரை பற்றி. அது கற்பனை கதை என்று தான் நினைக்கிறேன். புத்தர் பிறந்தபோது அவர் பிறந்த உடனே கொஞ்சம் தூரம் நடந்தாராம், கொஞ்சம் பேசினாராம். அப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். அது அதிகாரப்பூர்வமான கதையாக எனக்கு தெரியல. ஆனால் இயேசு நம்மை போல முழுக்க முழுக்க மனிதனாக பிறந்து, எப்படி எல்லா மனிதனும் நன்மை தீமை அறியாமல் இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தார். 14:15 ஏசாயா 7.
அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். 16 அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். இம்மானுவேல் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசு வரைக்கும் தேவன் தான் தன்னுடைய தந்தைன்னு தெரியாது. யோசேப்பு தான் தன்னுடைய மகன் அப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இயேசு. 12 வயசுல தான் நன்மை தீமை அறிகிற அறிவு அவருக்கு வந்துச்சு. 12 வயசுல தான் அவருக்கு வெளிப்பாடு வந்துச்சு. ஆலயத்தில் அந்த வெளிப்பாடு 3 நாள் அங்கேயே உட்காந்துட்டார். என் பிதாவின் வீடு இதுதான், இங்கே இருக்கிறவர் தான் என்னுடைய தகப்பன், இதுதான் என் தகப்பன் வீடுன்னு அங்கேயே உட்காந்துட்டார். மரியாள் போய் சொல்கிறா, 3 நாள் காணாமல் போயிட்டார் இயேசுவை மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மரியாள் போய் சொல்கிறா, நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே, ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும். இயேசு சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா? என் பிதா, இவர் எங்க அப்பா கிடையாது, யோசேப்பு என் அப்பா கிடையாது, என் பிதா தேவன். அதுக்கப்புறம் அவர் கீழ்ப்படிந்தார். தாய் கட்டளையிட்டதுனால, வளர்ப்பு தகப்பன் கட்டளையிட்டதுனால கீழ்ப்படிந்தார். அவங்க சம்மதிக்கலை. இல்லை, எங்கள் கூட தான் வரணும்னு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுத்தார். நான் இங்கேயே இருந்துடுறேன்னார். இதான் எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா தேவன், நீங்கள் வளர்ப்பு அப்பா தான், நான் இங்கேயே இருந்துடுறேன் ஆலயத்தில். இல்லை, எங்கள் கூட நீங்கள் வரணும், நீ வரணும் அப்படின்னாங்க. கீழ்ப்படிந்தார். போய் அவங்க கூட போய் இருந்தார். அதனால் அவர் பாவமற்ற பரிசுத்தராக பிறந்தார், ஏழையாக பிறந்தார். 2 கொரிந்தியர் 8. ஏழை பணக்காரன் ஆயிட்டா அதில் கஷ்டம் இல்லை, ஆனால் பணக்காரன் ஏழை ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்து கெட்டு போனவனை பார்த்தாலே தெரியும், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இயேசு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவர் தான் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமியும் அந்த நிறைவும் அவருடையது. உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் தான். ரோடு கூட தங்கத்தில் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ தங்கம் விற்கிற வேலை உங்களுக்கு தெரியும். தங்கத்தில் ரோடு போட்டிருக்கிறாரு. உலகத்தில் எந்த பணக்காரனும், பில்கேட்ஸோ அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தனும் தங்கத்தில் வீட்டு தர கூட போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரோடே அவர் தங்கத்தில் போட்டு வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட பணக்காரர். அவ்வளோ பெரிய பணக்காரர் ஏன் ஏழையாக பிறந்தார்? நமக்காக. அதனால தான் ஒரு மாடு கழுதை கட்டுற இடத்துல அவர் பிறந்தார். கால்நடைகளை, மாடு கழுதை இதெல்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடத்துல அவர் பிறந்தார். வேறு எந்த இடமும் அவருக்கு கிடைக்கல. ஒரு புறா குஞ்சை தான் காணிக்கையாக கொடுத்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட காணிக்கையாக கொடுக்க காசு இல்லை. புறா குஞ்சை தான் காணிக்கையாக கொடுத்தாங்க. ஏழையாக பிறந்தார். தேவன் மனிதனாவது ரொம்ப கஷ்டம். அது ஒரு விதத்தில் கஷ்டம். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன் சின்ன கர்ப்பப்பைக்குள்ள 9 மாதம் இருந்தது. அது இன்றைக்கும் எனக்கு புரியலை. இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக நினைக்கிறது. நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும்.
பணக்காரர் ஏழையாக இருந்தும் கஷ்டம். ஏழை பணக்காரன் ஆகலாம், அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் பணக்காரன் ஏழையானா ரொம்ப கஷ்டம், அவனால் தாங்க முடியாது. நல்லா இருந்துட்டு கெட்டு போயிட்டா அது ரொம்ப வேதனை. ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம்னா அது பழகி போயிடும். நல்லா இருந்துட்டு கெட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் தன்னை ஐஸ்வர்யவானாக இருந்தோம், உலகத்திலே பணக்காரர், ஏழையாக பிறந்தார் நமக்காக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்காக நீர் ஏழையாக பிறந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவராக ஸ்ரீயின் வித்தாக பிறந்தீர், பிசாசினுடைய தலையை நசுக்கிறதுக்காக ஸ்ரீயின் வித்தாக பிறந்தீர், பாவம் இல்லாதவராக பிறந்தீர், துர்க்குணம் இல்லாதவராக பிறந்தீர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிறந்தீர், ஆணின் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் பிறந்தீர். உம்மை சோத்தரிக்கிறோம் தேவனுடைய குமாரனே, பரிசுத்தரே. நீர் தரித்திரரானது எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யவான்களாக, பொருளாதார ரீதியாகவும் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யும். ஸ்ரீயின் வித்தாகிய நீர் ஆண்டவரே, சாத்தானுடைய தலையை எங்கள் வாழ்க்கையில் நசுக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.